இந்த குத்து விளக்கில் விசேஷ நாட்களில் 2 குத்து விளக்கு ஏற்றுவா. இல்லைன்னா பெரிய குத்து விளக்கில் ஒரு தீபம் இப்படியும் ஒரு தீபம் சுவாமியை பார்த்து ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இன்னொன்று பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னால் கிழக்கு வடக்க பார்த்து ஏற்றுறது ரொம்ப நல்லது. குத்து விளக்கு தீபம் ஏற்றும் போது என்றைக்குமே ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா வடக்கு அல்லது கிழக்க பார்த்து தீபத்தை ஆரம்பித்து அப்புறம் வலதுபுறமாக தான் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். சுவாமிக்கு ஊதுபத்தி ஏற்றுறது, அந்த ஊதுபத்தி பார்த்துட்டேன்னா தசாங்கம்னு சொல்லுவாள். நல்ல சாம்பிராணியாக நல்ல ஊதுபத்தியாக ஏற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நேவேத்திய பாத்திரம் என்றைக்குமே முழுமையாக நேவேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் அப்படி நேவேத்தியம் பண்ண முடியல 2 கல்கண்டு அல்லது அவள் நேவேத்தியம் பண்ண தாராளமாக நேவேத்தியம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி சுவாமிக்கு தீபம் ஏற்றின அதே தீபத்தின் மூலமாக கற்பூரம், அந்த கற்பூரத்தை அதிலேயே பற்ற வைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வேறு தனி தீபமாக ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். டெய்லி கற்பூர ஆராத்தி ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைகள் வீட்டில் இருந்தால் திருஷ்டி எடுத்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருந்தால்